முக்கிய செய்திகள். ஒரே நாளில் 95 சென்டிமீட்டர் அளவுக்கு கொட்டி தீர்த்த கனமழை. தீவாக காட்சியளிக்கும் தூத்துக்குடி மாவட்டம். ஆறுகளாக மாறிய நெல்லை மாவட்ட சாலைகள். தண்ணீரில் தத்தளித்தவர்கள் ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு. கண்மாய்கள் உடைந்ததால் மிதக்கும் விருதுநகர், ராமநாதபுரம் மாவட்டங்கள். மீட்பு பணிகளுக்கு உதவ விரைந்தது ராணுவம். வெள்ளம் பாதித்த பகுதிகளில் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணி. 4 மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவு. பிரதமர் மோடியை இன்று காணாத அதிகனமழையால் அந்த மாவட்டமே தனி தீவாக காட்சியளிக்கிறது. இடைவிடாது பெய்த மழையால் கண்மாய்கள், ஏரிகள் நிரம்பி மறுகால் பாய்ந்தும் குளங்கள் உடைந்ததால் விளைநிலங்கள், முக்கிய சாலைகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. உச்சபட்ச அளவாக கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டரும், திருச்செந்தூரில் 69, ஸ்ரீவைகுண்டத்தில் 62, மூலக்கரைப்பட்டியில் 61, கோவில்பட்டியில் 53, மணியாச்சியில் 42, ஒட்டப்பிடாரம், கடம்பூரில் தலா 37 சென்டிமீட்டர் என்று பேய் மழை வெளுத்து வாங்கியுள்ளது. மழை சற்று ஓயத் தொடங்கியுள்ளதால் சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் இடுப்பளவுக்கு தேங்கிய தண்ணீர் வடிந்து வருகிறது. சாத்தான்குளம், கழுகுமலை, காயல்பட்டினம், குலசேகரன்பட்டினம், கயத்தாறு, எட்டயபுரம், விளாத்திக்குளம், ஒட்டப்பிடாரம் உள்ளிட்ட இடங்களில் பெய்த அதி கனமழையால் குடியிருப்புகள் வெள்ளக்காடாய் மாறியுள்ளன. டிராக்டர், டெம்போ, ஜேசிபி மற்றும் படகுகள் மூலம் மக்கள் மீட்கப்பட்டனர். தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து செல்கிறது. கோவில்பட்டி, பணிமனை, திருச்செந்தூர் மற்றும் சுற்றுப்பகுதிகள் என பல இடங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. குடியிருப்பு பகுதிகளில் பல அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கியுள்ளதால் மூட்டை முடிச்சுகளுடன் மக்கள் ஊரை காலி செய்து வருகின்றனர். ரோடு எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. பொங்குகிறது. கஸ்பாக்குளம், சிவகலைக்குளம், கோரப்பள்ளம் குளம் உள்ளிட்டவை உடைந்ததால் பல கிராமங்களில் போக்குவரத்து முடங்கியுள்ளது. விளைநிலங்கள் கடல் போல் காட்சியளிக்கின்றன. நெல், வாழை, மிளகாய் உள்ளிட்ட பயிர்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. வல்லநாடு மற்றும் சுற்றுப்பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை இரவு முழுவதும் பேரிடர் மீட்புக் குழுவினர் படகுகள் மூலம் மீட்டனர். இப்போ தான் அதுக்குண்டான எல்லா வேலைகளும் பார்த்து வச்சுருந்தோம். இந்த 2 நாள் மழையால் பார்த்தீங்கன்னா இந்த நெல் சாகுபடி எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய விவசாயிகள் இதனால் பாதிப்படுது. கனமழை காரணமாக சென்னை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொட்டிய அதி கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரளும் நிலையில் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீர் மெல்ல வடிய தொடங்கியுள்ளது. மூலக்கரைப்பட்டியில் 61 சென்டிமீட்டரும், மாஞ்சோலையில் 55 சென்டிமீட்டரும், அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டையில் தலா 44 சென்டிமீட்டரும் ஒரே நாளில் வெளுத்து வாங்கியது. இதனால் நகரின் முக்கிய சாலைகள் நீரில் மூழ்கின.